சொல்லு, உனக்கு நான் ஒத்துழைக்கிறேன். ஆனா விஜயண்ணே, உங்களோட தொண்டனா உங்களோட மக்களா நாங்க ஒரே குறைய சொல்றோம். அது எங்களுக்கு நிறைவேற்றி வச்சுக்கிற நம்பிக்கையில நாங்க உங்கள்கிட்ட சொல்றோன்னா, எங்களுக்கு எப்படின்னாச்சும் இந்த குறைய நீங்க தீர்த்து வைக்கணும்னு நாங்க கேட்டுக்கொள்கிறோம். நாங்க புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் தாலுகா கோட்டையூர் ஊராட்சி தேவப்பட்டி கிராமத்துல இருந்து பேசுறோம்னா, இதுக்கு பின்னாடி இருக்க பாதை ஒரு பின்னாடி இருக்க இடம் வழியா தானே, இந்த பாதை வழியா தானே நாங்க சுடுகாட்டுக்கு போவோம். சுடுகாட்டுக்கு போற பாதைனா அது. இப்ப அது ஒரு தனிநபர் ஆக்கிரமித்துட்டு பட்டா போட்டனால இதுல யாருமே சுடுகாட்டுக்கு போறதுக்கு வழி இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாதை நெருக்கி 5 தலைமுறை 6 தலைமுறைக்கு மேல உள்ள முன்னாடி இதே பாதையில தானே போய்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பாதையை வாங்கிக்கிட்டனால இந்த வழியா யாருமே சுடுகாட்டுக்கு போறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு இது மட்டும் முள்வேலி அமைத்து இந்த கேட்டெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கண்ணா. அதனால எங்களுக்கு பாதை வாங்கி கொடுங்கண்ணா உங்களோட சார்பா. இந்த காணொலி மூலியமா புதுக்கோட்டை மாவட்ட செயலாளர் எங்க பரகேச அண்ணனுக்கும் எங்க திருமய உறுப்பினர் சிந்தாமணி அக்காவுக்கும் நாங்க கேட்டுக்கொள்கிறோம். அதே மட்டும் எங்க அண்ணனோட உறுப்பினரான எங்க அண்ணன் முதலமைச்சர் விஜய் அண்ணனுக்கு இந்த காணொலி மூலியமா தெரிவிக்கிறோம். உங்களை தானே கடைசி நம்பிக்கையா இருக்கோம்னா, இந்த பாதைக்கு ஒரு தீர்வு காணணும்னு நாங்க நம்பி இருக்கோம்னா. இப்ப அவங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒண்ணுனாலும் இதே பாதை வழியா தானே போனோம். ஆனா அவங்களுக்கு மட்டும் இதுல போறதுக்கு அனுமதி உண்டுங்கிறாங்க. ஆனா எங்க மட்டும் நடத்துற சாதாரண மக்கள் போகணும்னா அதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த ஊர்லயே ஏதாச்சும் ஒரு டெத்து ஏதாச்சும் ஆனாலும் இந்த இடத்துல தானே பணத்தை ஒவ்வொரு வாட்டி கீழே இறக்கி வச்சு கொண்டு போகணுங்கிறாங்க. இதுக்கு ஒவ்வொரு போலீஸ் ஆர்ஐ தாசில்தார் எல்லாரும் தானே இந்த பாதையை திறந்துடுறாங்க. இதனால எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பணம் போற பாதை மட்டும் இல்லைன்னா இந்த வழியா தானே மக்கள்லாம் போவாங்க பண்ணுவாங்க. அங்கிட்டு ஒரு கம்மாலாம் இருக்கு. அதனால இந்த பாதை பிரச்சனை எங்களுக்கு இந்த பாதை பிரச்சனை அண்ணா இதானே இந்த இடத்தோட உண்மையான நிலைமை.